നമസ്കാരം. ഞാൻ കുളച്ചലാണ്. എൻ്റെ പേര് ആൽബർട്ട്. ഞാൻ ഒരു കടലിൽ வேலை செய்த ஒரு மனுஷனாக ஆனால் எனக்கு 2000 புயலில் என்னுடைய போட்டு கப்பலில் இடித்து கூட இருந்தவங்க இறந்து தலையில் அடிபட்டு கண்ணிலேருந்து பிளட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் அடிபட்ட கண்ணை மறந்து அடிபடாத கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி 2 கண்ணும் ஃபெயிலியர் ஆகி மனைவி பிரிஞ்சு தாய் இறந்து எல்லாரும் கைவிடப்பட்டு இறந்துடலான்னு போகிற நேரம் இந்த ஜெப வழிபாடு மினிஸ்ட்ரிக்காரங்க என்னை எடுத்து அந்த மினிஸ்ட்ரி வழியிலே என்னை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னோட வந்தாங்க. நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இடையில ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்பனா முடியாமல் ஒரு சைடு மொத்தம் செயல் இருந்துட்டு கொரோனா டைமில் இடது சைடு மொத்தம் ஒரு தலையிலேருந்து கால் வரைக்கும் செயல் வந்துட்டு காற்று இடது பக்கம் இருக்க காற்று வந்து துடிப்பு குறைஞ்சி 24 இருக்கிறத கண்டு அவங்க பயந்து நியூஸில் வச்சு பார்த்து அவங்க 18 பாயிண்ட் ஆயிட்டுது, இனியும் தப்ப முடியாது, மிஷின் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஹெல்த் இல்லை. எனக்கு சுகர் அதிகமாகி அது டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி இனி எனக்கு வாழ்க்கையில் தப்ப முடியாது. 4970 ரூபாய்க்கு ஒரு மாதம் மாத்திரை வாங்கி சாப்பிடுவேன் பாபா மெடிக்கலில். ஆனாலும் எனக்கு எந்தவது ஒரு ரிலீஃபோ மாற்றமோ அதில் ஒரு நம்பிக்கையோ இல்லை. காற்று வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட பதறிடும். அந்த மாதிரி நிலைமையில எனக்கு ஒரு நிமிஷத்துக்கும் நிம்மதி இல்லாமல், நான் உறக்கமே இல்லாமல், சாப்பிட முடியாமல், மோஷன் போகிறது 10 நாள் 8 நாள். இனி நான் எனக்கு லைஃப்பில் எனக்கு திருப்பி எனக்கு வாழ்க்கை வராது, எத்தனை ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி எனக்கு வாழ்க்கையை திருப்ப முடியும்னு சொல்லி பயந்து நான் முடிஞ்சிட்டு எனக்கு 2 பிள்ளை உண்டு. ஒரு பிள்ளை கட்டி கொடுத்தேன். ஆனால் இன்னொரு பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுக்க வரைக்கும் எனக்கு லைஃப் இருக்குமான்னு உள்ளது சந்தேகமாகி நான் பயந்து சோர்ந்திருக்க நேரம் எனக்கு ஒரு கடவுள் நான் நம்பியிருக்க கடவுள் என்னை கைவிடலைன்னு உள்ள ஒரு அர்த்தம் தான் எனக்கு பிரேம்குமார் என்னை தேடி வந்தது. அவங்க நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், இனி என்னத்தை நம்ம லைஃப்பில் சாதிக்க போகிறோம்னு சொல்லி. ஆனால் நான் கட்டாயமாக வாரேன்னு சொல்லி வந்தாங்க. வந்து இதை பற்றி சொன்னாங்க. என்னமோ எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்த மாதிரி இதை கேட்ட உடனே என்னுடைய நோய் மொத்தம் அவங்க சொல்லுதாங்களே, இதை நான் உடனே வாங்குதேன்னு வேற எதுக்கோ நாங்கள் வச்சிருந்த பைசாவை எடுத்து கொடுத்து இதை வாங்கி அன்னைக்கே நான் உபயோகிச்ச தொடங்கினேன். உண்மையா சொல்லுது, அன்னைக்கு நான் கண்ணு மூடி தூங்க ஆரம்பிச்சேன். என் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இந்த பயோடேட்டை உண்டு பண்ணினவங்களுக்கும் இதை கொண்டு நடந்து இதை என்னிடத்துல கொண்டு சேர்த்தவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா நான் இருப்பேன். என்னுடைய பேச இப்போ பாருங்க, இறந்து போனவனுடைய ஒரு மரண நிலையில தான் இருந்த என்னுடைய நிலைமை மாறி இப்போ 1.5 மாசம்தான் ஆச்சு, 2 மாசம் கூட ஆகலை. ஆனால் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். டெய்லி மோஷன் போகிறேன், டெய்லி சாப்பிடுவேன், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழும்பி நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன். நான் மினிஸ்ட்ரிக்கு டெய்லி போயிட்டு வரேன். பிரசங்கம் பண்ண இன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனி தப்பி வாழலாம், இனி வாழலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இதுக்கு பயன்பட்ட இதை கொண்டு வந்த இதுக்கு நீங்கள் செயலாற்றி எனக்கு தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி உள்ளவங்களா நான் இருப்பேன். அன்பான சகோதரங்க, உலகத்தை மக்களுக்கு நானாக சொல்லக்கூடிய ஒண்ணு, எல்லாருக்கும் இது வேணும். எல்லா மனுஷனுக்கும் இது வேணும். ஒவ்வொரு மனுஷனும் பிழைக்கணும்னா இதுதான் இனி மருந்தும், அந்த தண்ணி தான் மருந்து, இந்த பெட்டு தான் நம்முடைய உண்மையான எல்லாமே. அதனால எல்லாரும் இதை வாங்கி உபயோகப்படுத்துங்க.